வங்கதேசத்தினுடைய பிரதமரான ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வங்கதேசத்தை விட்டு தப்பிச்சு ஓட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. தப்பிச்சு எங்கப்பா ஓடினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எங்க, இந்தியாவுக்கு தான் தப்பிச்சு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வங்கதேசத்துல அப்படி என்னதான் நடக்குது, எதனால ஷேக் ஹசீனா ராஜினாமா பண்ணாங்க, வங்கதேசத்துல இப்ப ஏற்பட்டிருக்கிற இந்த குழப்பத்தால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தியும் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, வங்கதேசம் கடந்த சில மாதங்களாவே கலவரத்துக்குள்ளேயும் குழப்பத்துக்குள்ளேயும் தான் தன்னுடைய நாட்களை நகர்த்திக்கிட்டு இருந்துச்சு. இந்த நிலைமையில இந்த குழப்பங்களுடைய உச்சகட்டமா இன்னைக்கு வங்கதேசத்துடைய பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. ராஜினாமா பண்ணது மட்டும் இல்லைங்க, வங்கதேசத்தை விட்டே தப்பிச்சு இப்ப இந்தியாவுக்கு ஓடி வந்துட்டு தான் சொல்லப்படுது. வங்கதேசத்துல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்லைங்க, கடந்த வருடமே ஆரம்பிச்சதுதான். எப்போ வங்கதேசத்துல பிரதமர் தேர்தல் அறிவிக்கப்பட்டதோ அப்பையிலிருந்தே அந்த நாட்டுக்குள்ள கடும் குழப்பங்கள் நிலவ ஆரம்பிச்சது. இந்த குழப்பங்கள் எல்லாத்துக்குமே மிக முக்கிய காரணம் அமெரிக்க அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லி அப்போ பலராலையுமே நம்பப்பட்டது. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கதேச பிரதமரே அமெரிக்கா எங்க நாட்டோட தேர்தலுக்குள்ள தலையிடுது அப்படிங்கிறத இன்டைரக்டா சொல்லியிருந்தாங்க. வங்கதேசத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியை அமெரிக்க அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்தர சொல்லி கேட்டதாகவும், அதை கொடுக்க மறுத்த காரணத்தினால தன்னை ஆட்சியிலிருந்து நீக்கிறதுக்கு அமெரிக்க அரசாங்கம் வங்கதேச அரசியல்ல தலையிடுறதாகவும் அவங்க குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று வந்திருக்கும், ஏன்பா வங்கதேசத்தோட நிலப்பகுதியை அமெரிக்கா எதுக்காக ஆக்கிரமிக்க முயற்சி செய்யணும், அந்த நிலப்பகுதியினால அமெரிக்காவுக்கு என்ன லாபம், அப்படி எந்த நிலப்பகுதியை வங்கதேசத்துக்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு அமெரிக்கா முயற்சி செஞ்சாங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றியுமே ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த வீடியோலேயே ரொம்பவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் அதை போய் பாருங்க. ஸோ என்னதான் இந்த மாதிரி பல குழப்பங்களும் தலையீடுகளும் இருந்தாலுமே கூட வங்கதேச பிரதமர் தேர்தல் கடந்த ஜனவரி மாதம் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சது. ஸோ அந்த தேர்தலில் கடும் எதிர்ப்புகளையும் மீறி ஷேக் ஹசீனா மீண்டும் ஆட்சியை பிடிச்சாங்க. அது எப்படிப்பா கடும் எதிர்ப்பு இருக்குதுன்னு சொல்கிற, அப்புறம் எப்படி மறுபடியும் ஆட்சியை பிடிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஷேக் ஹசீனாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் எதிர்கட்சிகள் யாருமே தேர்தலில் நிற்கல, கம்ப்ளீட்டாகவே தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஷேக் ஹசீனா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் யாரும் நிற்கலை அப்படிங்கன்னா அது ஒரு டம்மி எலெக்ஷன் மாதிரி இல்லையா, மக்களும் அந்த தேர்தலை புறக்கணிச்சிருவாங்க, உலக நாடுகளும் அதை அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் ஹசீனா என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு தெரிந்த நபர்களையே சுயேட்சையாக அவங்க கட்சியவே எதிர்த்து நிற்க வச்சாங்க. அதாவது அவங்க யாரும் ஜெயிக்க போறது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா ஷேக் ஹசீனா தான் ஜெயிப்பாங்கன்றதும் அவங்களுக்கு தெரியும். சும்மா ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க, இந்த மாதிரி எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் உருவாக்க முயற்சி செஞ்சாங்க. ஸோ அதன் விளைவா ஒரு டம்மி எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சு அதுல கடந்த ஜனவரி மாதம் ஷேக் ஹசீனா வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. அப்பையிலிருந்தே பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் இது ஒரு எலெக்ஷனே கிடையாது, நீங்க ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகளை வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த நிலைமையில தாங்க ஷேக் ஹசீனாவோட நேரமோ என்னமோ கடந்த 2018ஆம் ஆண்டு அவங்க கேன்சல் பண்ண அதே ரிசர்வேஷன் பாலிசியை மீண்டும் அமல்படுத்தினாங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன் மூலமா வங்கதேச சுதந்திர போர்ல போரிட்டவங்களோட குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 30% வரைக்கும் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. இது வங்கதேசத்தில் இருந்த எந்த மாணவர்களுக்குமே பிடிக்கல. ஸோ அதனால் மாணவர் அமைப்புகள் போராட்டத்தில் குதிக்கிறாங்க. இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய வன்முறையாக மாறுது. என்னதான் இந்த ரிசர்வேஷன் பாலிசி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாலுமே கூட இந்த போராட்டம் அங்கோட நிற்கலைங்க. ஸோ இந்த போராட்டத்தை எதிர்கட்சிகள் யாரெல்லாம் ஷேக் ஹசீனாவை ஆட்சியிலிருந்து தூக்கி எறியணும்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதன் விளைவா வங்கதேசம் முழுமைக்குமே கலவரங்கள், போராட்டங்கள், அடித்தடி, துப்பாக்கி சூடும் பல விஷயங்கள் நடந்தேறுது. அப்பயே பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தினுடைய எதிர்கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு வங்கதேச ராணுவத்தோட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை நம்ம போட்டிருந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். வங்கதேச ராணுவத்தை வச்சு அங்கே ஒரு ஆட்சியை கலைக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த நிலைமையில தாங்க இந்த மாணவர் போராட்டம் அப்படிங்கிறது போன வாரம் வியாழன் வெள்ளிக்கிழமையிலிருந்தே கொஞ்சம் ரொம்பவே தீவிரமடைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பல மாவட்டங்கள், மாநிலங்கள் இருந்த மாணவர்கள் அமைப்பினர் எல்லாமே ஒன்று கூடி வங்கதேச தலைநகரான டாக்காவை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ இது ஷேக் ஹசீனாவுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, இரும்பு கரம் கொண்டு அடக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ போராட்டம் பண்ணவங்க மேலே வன்முறை கட்டவிழ்த்து விடப்படுது. கிட்டத்தட்ட ஜஸ்ட் ஒரு 2-3 நாள்லேயே கிட்டத்தட்ட 106 பேர் வரைக்கும் இந்த போராட்டத்தில் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. என்னதான் இவங்க இரும்பு கரம் கொண்டு போராட்டத்தை அடக்க முயற்சி செஞ்சாலுமே கூட மாணவர் அமைப்பினர் பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக வங்கதேச தலைநகரான டாக்காவுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. கிட்டத்தட்ட ஷேக் ஹசீனாவுக்கு வெளியே போகிறதுக்கே வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி வங்கதேச தலைநகரமே கம்ப்ளீட்டாக சூழப்படுது. இந்த நிலைமையில தாங்க நம்ம போன தடவை போட்டிருந்த வீடியோவில் எந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோமோ அந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. இவ்வளவு நாட்களாக வங்கதேச ராணுவம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அரசியலில் தலையிட மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திடீர்னு ஒரு அறிக்கை ஒன்று வங்கதேச ராணுவம் வெளியிடுறாங்க. அடுத்த 45 நிமிஷத்துக்குள்ள ஷேக் ஹசீனா மட்டும் ரிசைன் பண்ணிட்டு போகலை அப்படின்னா இங்கே நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் துணியில் அந்த எச்சரிக்கை விடப்படுது. ஸோ வங்கதேச ராணுவம் விதித்த அந்த 45 நிமிட கெடு முடியறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா ரிசைன் பண்ணிட்டு ஹெலிகாப்டர் மூலமாக இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்துடுறாங்க. ஸோ இப்போ ஷேக் ஹசீனா இந்தியாவில் தான் இருக்கிறதா பெரும்பாலும் நம்பப்படுது. ஸோ எக்ஸாக்டாக எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி எந்த தகவலும் இல்லை. சரி, அப்போ வங்கதேசத்தில் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை யார் பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வங்கதேச ராணுவமே ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இப்போ அங்கே ராணுவ ஆட்சி அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் நடக்கிறதுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ நடந்து ஏறி இருக்குது. சரிப்பா, இதனால் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஷேக் ஹசீனா ஒரு சர்வாதிகாரியாக இருக்கலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அடக்கி வச்சிருந்திருக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் வங்கதேச மக்களுக்கு தான் வெளிச்சம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஷேக் ஹசீனா அங்கே ஆட்சியில் இருந்த வரைக்கும் வங்கதேச இந்திய பார்டர் அப்படிங்கிறது ரொம்பவே சைலண்டாக இருந்துச்சு. நமக்கும் வங்கதேசத்துக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லி நெய்பர் அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு நட்பு நாடாக இருக்கும். ஸோ இந்தியா பக்கம் தான் நிற்கணும்னு சொல்லி சைனாவை ஓரம் கட்டிட்டு இந்தியா பக்கம் நின்ற ஒரு பிரதமர் தான் ஷேக் ஹசீனா. ஸோ இதனாலேயே ஷேக் ஹசீனாவுக்கு தேவையான உதவிகளை இந்திய அரசாங்கமும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஈவன் சமீபத்தில் கூட தீஸ்தா ரிவர் ப்ராஜெக்டை சீன அரசாங்கத்துக்கு கொடுக்காம இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. அதில் பல அரசியல் விளையாட்டுகளும் நடந்தது. அதை பற்றியுமே நம்ம தனியாக வீடியோவாக பார்த்துருந்தோம். ஸோ இந்த அளவுக்கு இருந்த ஒரு பிரதமர் இப்போ அங்கே ஆட்சியிலிருந்து தூக்கப்பட்டு அந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்தியாவுக்கு சாதகமாக இருக்க போறதில்லை அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. சரி, வங்கதேசத்தினுடைய ராணுவம் இந்தியா கூட எப்படி உறவை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான பதிலை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். கண்டிப்பா இந்திய அரசாங்கத்துக்கு இனி வரக்கூடிய காலம் கொஞ்சம் கடினமா இருக்க போகுது அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. ஆனாலுமே கூட எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் சுமூகமா முடியும் அப்படிங்கிறத நம்புவோம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? வங்கதேச ராணுவம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுமா, இல்ல சீனா பக்கம், இல்ல வேற ஏதாச்சும் நாடு பக்கம் சாயுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.